சிவா திருச்சிற்றம்பலம் அரர மகாதே. ஐயா, பாலாஜி மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், தக்காம்பாளையம் என்ற கிராமத்திலிருந்து சிவாலயத்திலிருந்து பேசுகிறேன் ஐயா. இன்று சுதந்திர தினம் 15 எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம எப்போவும் ஆலயத்துக்கு வர்றது வழக்கம். தினமும் அது டைமிங் வந்து ஈவினிங் டைம், அது டைமிங் சொல்ல முடியாது. ஆனால் அவர் அழைக்கும் போது கண்டிப்பாக தினமும் வந்துடுவோம். நந்தி பகவான் ஜூம் பண்ணி காட்டுறதுனால அந்தளவுக்கு கொஞ்சம் சரியாக தெரியல. இது குளம், சுற்றி இருக்கிற குளம். அப்படியே வந்தீங்கன்னா இது நடப்பாதை. அப்பாவை பார்க்கறதுக்கு வர நடைபாதை. இன்னும் எல்லோரும் சொல்கிற மாதிரி எதுவும் புதுசாக சொல்கிறல ஐயா. எனக்கு பேச தெரியும், கரெக்டாகவும் எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் வீடியோவும் அந்த மாதிரி எதுவும் எடுத்து போட்டதும் கிடையாது. ஆனால் இது எதுக்கு இந்த பதிவுனா, நம்ம சிவாலயத்தில் தினமும் ஒரு கால பூஜை கண்டிப்பாக அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அவர் நடத்தி வச்சிருவார். தினமும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கா, அதுக்கு கூட நன்றி. இப்போ என்னன்னா, அப்பாவுக்கு பூஜை செய்யலான்னு வந்து பார்த்தா பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கலான்னு உள்ளே என்ட்ரி ஆகும்போது விளக்கு எப்போவுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். உள்ளே இருக்க பெரிய அகல் விளக்கு. நைட்டு நேற்று ஈவினிங்கு பூஜை முடிச்சுட்டு போகும்போது திருசல் போட்டு போனது. ஆனால் அந்த திருசலே இல்லை. ஆனால் வந்து பார்த்தா உள்ளே இந்த விளக்கு இல்லை, இன்னும் பெரிய விளக்கு, ஆனாலும் எரிஞ்சிட்டே இருக்குது. திருசலே இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் நல்லா கிட்ட காட்டுறேன். திருசல் இல்லவே இல்லை, திரியே இல்லை. ஆனாலும் எண்ணெய் வந்து கம்மியாக இருந்துச்சு வரும்போது. நான் இப்போ தான் ஃபுல் பண்ணது. அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. இது அவன் அருளாலயா இல்லை என்ன அதிசயன்றது எனக்கு நமக்கு தெரில. ஆனால் எரிஞ்சிட்டு, ஆனால் கம்மியாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் வரும்போது எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றினோடனே இன்னும் அதிகமாக பிரகாசம் அதிகமாகிடுச்சு. அது எனக்கு மீர்சிலுக்க வைத்ததுனால சரி பதிவு ஒன்று போடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்து பதிவிடுறேன். அவன் அருளாளி அவன் தாள் வணங்கி. தெரியுதுங்களா? திரியே இல்லை, ஆனாலும் தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது. தண்ணி விட்டு பார்த்தா அது இன்னும் அதிகமாக தான் எரியுதா, அது அணைய மாட்டேங்குது. சரி திரி போடலாம், ரொம்ப அதிகமாக எரியுது அப்படின்றத பார்த்தா தண்ணி விட்டால் இன்னும் அதிகமாக தான் எரியுது. ஆனால் திரியே இல்லாமல் இது எனக்கு எப்படி சொல்லுங்க, நிறையா இந்த ஆலயத்தில் வந்து அதிசயம் நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் எடுத்து போகிறதில்ல. இங்கே வந்து தக்ஷகன்ற நாகம் வந்து பூஜித்ததாக ஐதீகம். அம்பாள் வந்து ஸ்ரீ ஜெகத்ரா சம்பிகை சமேதா ஸ்ரீ தட்சகேஸ்வரர். சுற்றி பார்த்திங்கன்னா வயல்வெளி, நல்லா அழகாக இருக்கும். இது வந்து எல்லோரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரில. ஆனால் அப்பாவுடைய பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ வந்து மெய்சிலுக்க வைக்கும். ஏதாவது தவறாக பேசுகிறதா மன்னிச்சிடுங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டருக்கு இருவா போற்றி. ஹரஹர மகாதே, ஹரஹர பார்வதி பதே.